அமரருக்கு வாழ்வு தந்த அருள்முனியே வணக்கம். வருக தேவேந்திரா, வருக. இந்த எளியனின் ஆசிரமத்தை நாடி எங்கே இத்தனை தூரம் வந்திருக்கிறாய்? ஐயனே, அண்டங்கள் அனைத்தையும் அடக்கியாலும் ராவணனை மட்டும் தாங்கள் ஜெயிக்கவில்லை. அதர்மத்தையே ஜெயித்தீர்கள், தர்மத்தை நிலைநாட்டினீர்கள். அவசீலரே, எங்கள் அமர உலகிற்கு தாங்கள் ஒருமுறை வருகை தந்து எங்கள் அனைவரையும் வாழ்த்தி அருள வேண்டும் என்று வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். அகத்தியமா முனிவர் நமது அமராவதி பட்டணத்திற்கு வருகை தரப்போகிறார். அப்படியா? அதற்காக சிறப்பான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி தந்தையார் கட்டளையிட்டிருக்கிறார். உர்வசி, அதிலும் குறிப்பாக அவரை வாழ்த்தும் வகையில் உன் நாட்டியமும் இடம்பெறப் போகிறது. முத்தமிழுக்கும் இலக்கணம் செய்த முனிவர் முன்பு நான் நாட்டியம் ஆடுவதற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். உர்வசி, அப்படி என்றால் என் முன்னால் ஆடுவதை நீ பாக்கியமாக கருதவில்லையா? ஆடுவதை மட்டுமா? உங்களை காதலனாக அடைந்ததையே நான் பாக்கியமாக கருதுகிறேனே. நீங்கள் என் இதயத்தில் இருப்பவர், அகத்தியரோ இறைவனாக காட்சியளிப்பவர். அதெல்லாம் உண்மைதான். உர்வசி, உன் பாட்டும் நாட்டியமும் தான் அகத்தியருக்காக நடக்க வேண்டும். உன் பார்வை அத்தனையும் என் பக்கம் தான் இருக்க வேண்டும். யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி அக்னிர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி. வருக ஞானியே வருக, அருளே வடிவான அகத்திய பெருமானே வருக, ஆதிசிவனார் நாசி பெற்ற அண்ணலே வருக. மண்ணுலகில் தீயோரை அடித்து நல்லோர்க்கு வாழ்வு தந்த மாபெரும் சீலரே வருக. எவருமே வெல்ல முடியாத ராவணனை வென்று அமர உலகிற்கு பெருமை தேடித் தந்த அமரனுக்கு அமரரே வருக, அமர்க. அமரர் தலைவா, உன் அளவு கடந்த அன்பிற்கு என் உளமார்ந்த நன்றி. அமரு. ஜெயந்தா, நீயும் அமரு. ஐயனே, ஒரு சிறு வேண்டுகோள். என்ன? தங்கள் அனுமதி கிடைத்தால் இங்கே ஆடுவதற்கு ஊர்வசியின் நாட்டியத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். அவள் ஆடுவதில் தங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? நாட்டியம் நல்ல கலையாயிற்றே, அதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று நீ ஏன் நினைத்தாய்? சுவாமி, தாங்கள் மூவாசைகளை கடந்த முனிவராயிற்றே, நளினமாக நங்கை ஒருத்தி ஆடும் நாட்டியத்தை காண விரும்புவீர்களோ மாட்டீர்களோ என்று எங்களுக்குள்ளே ஒரு சிறு சந்தேகம் எழுந்தது. ஜெயந்தா, இந்திரனுக்கு நீ மகனாக பிறந்தும் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே. ஆடுவது மங்கை என்றாலும் அந்த ஆட்டத்திலே மாபெரும் கலையின் உயர்வை அல்லவா நாம் காண்கிறோம். இவற்றுக்கெல்லாம் மேலாக அம்பலத்திலே நின்று ஆடுகின்ற ஆண்டவனையே வழிபடுகின்ற நான் ஆடற்கலையை விருப்பேனா? ஆட்சேபனையே இல்லை. மிக்க மகிழ்ச்சி. ஊர்வசி, உன் நடனத்தை துவக்கலாம். நெடுங்காலமாய்
வழங்கிடும் தலைவா தவப்புதல்வா மருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் பாடவே தரிகடதா தரிகடதம் தரிகடதா தங்க தத்த ஜண்டு தத்த தங்கட தக்க ஜடுதாம் தங்கடாம் ஊர்வசி ஊர்வசி, நீ ஆடியது நாட்டியமா அல்லது ஜெயந்தன் மேல் கொண்ட காதல் நாடகமா? தேவேந்திரா, கலை என்பது தெய்வீகமானது. அதிலும் இசையும் நாட்டியமும் இறைவனே விரும்பி வளர்த்த பெருமைக்குரியது. அந்த துறையில் பணியாற்றுபவர்கள் அரங்கிற்கு வந்துவிட்டால் அவர்கள் புனிதமான கலையை மட்டும்தான் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர ஒருவருக்கொருவர் மீது ஏற்பட்ட காதலில் மயங்கி உணர்ச்சி வசப்பட்டு கலையை மாசுபடுத்தினால் அதை விட மகா பாவம் இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை. அதனால் ஊர்வசி, வானுலகில் மேலான கலையில் பணியாற்றிய நீ கீழான முறையில் நடந்து கொண்டதால் இவ்வுலகத்தை விட்டு பூலோகத்தில் சென்று பிறக்க கடவாய். ஜெயந்தா, அனைவரும் கூடியிருக்கும் இந்த சபையில் உன்னை மறந்து உணர்ச்சி பெருக்கால் ஒழுக்கமற்று நடந்து கொண்ட நீயும் கீழ் உலகம் சென்று ஆறறிவுள்ள மனிதர்களிடையே ஓரறிவுள்ள உயிராக பிறக்க கடவாய். ஐயனே, என் மைந்தன் ஜெயந்தனும் ஊர்வசியும் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம்தான். அட்டியின்றி உங்கள் கோபத்திற்கும் சாபத்திற்கும் அவர்கள் ஆளாக வேண்டியவர்கள்தான். இருந்தாலும் அறியாமல் செய்துவிட்டார்கள். பிழைய மன்னித்து இருவருக்கும் விமோசனம் அளித்து நல்வழி காட்டுங்கள். தேவேந்திரா, தவறு செய்தவர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். ஆனாலும் பிழையை உணர்ந்து விட்டால் நிச்சயம் வழி பிறக்கும். சுவாமி, முக்காலமும் உணர்ந்த தாங்களே இவர்களின் பிற்காலத்திற்கும் ஒரு நல்ல முடிவை கூறிவிடுங்கள். முதல் என்ற ஒரு வார்த்தை தோன்றிய போதே முடிவு என்ற ஒரு வார்த்தையும் தோன்றியிருக்கிறது அல்லவா? அமரர் தலைவா, இவர்களுக்கு நானே ஒரு நல்ல முடிவை கூறுகிறேன். ஊர்வசி, சோழ சாம்ராஜ்யத்திலே பூம்புகார் நகரிலே நீ நாட்டிய கணியாக பிறப்பாய். மன்னர்கள் கலையரங்குகளில் மரியாதைக்கென சாற்றும் தலைக்கோலாக ஜெயந்தன் மாறி உன் நடன அரங்கேற்றம் ஒன்றில் கொண்டு வந்து வைக்கப்படுவார். அதை நீ கண்டதும் உங்கள் சாபம் நீங்கி நீங்கள் இருவரும் விண்ணுலகம் வந்து சேர்வீர்கள். தேவேந்திரா, ஊர்வசி தமிழகத்தில் பிறப்பதால் இன்னொரு சிறப்பும் நடக்க இருக்கிறது. அதையும் தங்கள் திருவாக்கால் சொல்லுங்கள் சுவாமி. பூம்புகாரிலே நாட்டிய கணிகையர் குலத்திலே முதலாவதாக ஊர்வசி அவதரிப்பாள். பிறகு இவளுடைய வம்சத்திலே மாதவி என்றொரு ஆடல் அரசி தோன்றுவாள். அவளால் செந்தமிழிலே சிலப்பதிகாரம் என்ற சிறந்த ஒரு காப்பியமே உருவாகும். அந்த அரும்பெரும் காப்பியத்தை இளங்கோவடிகள் என்ற என்னை போல் ஒரு துறவியே செய்ய போகிறார். அதை நினைத்து இன்றே நானும் பெருமைப்படுகிறேன்.